ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி, அன்னபூரணி அம்மா இவங்க 2 பேரும் சூப்பராக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டு ஒரு புது கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறதுக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மல்லி கேட்குறாங்க, என்னங்க எல்லாமே வந்துட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே இன்டர்வியூக்கு ரெடி பண்ணிட்டீங்களா, எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மல்லி, முக்கியமான 2 சர்டிஃபிகேட் அந்த வீட்டிலேயே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அது இருந்தால் தான் இன்டர்வியூவே அட்டன் பண்ண முடியும். நான் என்ன பண்ணட்டும் இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக நிற்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லிக்கும் ஒரே ஷாக்கிங்கு. ஸோ மல்லி, அன்னபூரணி அம்மா, வெண்பா இவங்க 3 பேர் மட்டுமே மாடியில் போயிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது எப்படியாவது அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம அன்னபூரணி அம்மா, இப்போ விஜய்க்கு தேவை அந்த 2 சர்டிஃபிகேட் தானே, நான் எப்படியாவது எடுத்துகிட்டு வரேன், அதை எடுத்துகிட்டு வர பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் பெரியம்மா, நீங்கள் ஏதாவது போயிட்டு அங்கே அவங்க கிட்ட மாட்டிக்கினீங்களா, அவங்க உண்டியலன்னு பண்ணிவிடுவாங்க உன்னை, அதெல்லாம் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்மளே போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வரலாம், நம்ம சர்டிஃபிகேட்டை தானே கேட்க போகிறோம் விஜயோடது, ஸோ நம்ம கேட்டு வாங்கிட்டு வரலாம் நியாயமான முறையிலன்றாங்க. இல்லை அவங்க கேட்டால் மட்டும் நான் கொடுக்கவா போகிறான்னு நீ நம்புற, கண்டிப்பாக ராஜி வந்து கொடுக்கவே மாட்டா, அதனால் வந்து அவள் எப்படி நம்ம விஜயோட சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறாளோ தப்பான முறையில், ஸோ அதனால் நம்மளும் போயிட்டு அது தப்பான முறையிலே வந்து அதை போய் எடுத்துகிட்டு வரணும், அதில் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சரி நானும் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி அம்மாவும் மல்லியும் இவங்க 2 பேருமே வந்து ராஜியோட வீட்டுக்கு தெரியாமல் நம்ம மல்லி மட்டுமே கேட்டை எகிறி குதித்து உள்ளே போயிட்டு சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்து வெளியே கேட்டுக்கு உள்ளேருந்து வெளியே தூக்கி போடுறாங்க. அன்னபூர்ணி அம்மா சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ரஞ்சிதா பார்த்துடுறாங்க. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கும் மல்லிக்கும் பயங்கர ஷாக்கிங்கு. உடனே அன்னபூர்ணி அம்மா, இதை எடுத்துகிட்டு ஓடு ஓடு அப்படின்னு நின்றுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.